மைதா மாவு சேர்க்காம அவன் இல்லாமல் செஞ்ச இந்த குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் மெல்ட் பண்ண நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2லேருந்து 3 ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் சர்க்கரையை பவுடராக ஆக்கிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகருக்கு பதிலாக வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் போல். விஸ்க் இல்லைனா ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் கோதுமை மாவு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த நெய்யும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. மாவோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். குக்கீஸ் பண்ண நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ராகி மாவு இல்லைனா வேறு எந்த மில்லட்டோட மாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை 2 ஈக்குவல் போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு போர்ஷன் மாவில் 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோகோ பவுடருக்கு பதிலாக சாக்லேட்டை மெல்ட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் இந்த மாவும் கோகோ பவுடரும் ஒழுங்காக மிக்ஸ் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு அதை நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அடுத்ததாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரெகுலர் குக்கி டோவை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் பொறுமையாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க, எந்த கிராக்கும் வராமல். இன்கேஸ் கிராக் வந்தாலும் அதை நீங்கள் உங்கள் கைகளை யூஸ் பண்ணி எட்ஜஸ் எல்லாம் சீல் பண்ணி விட்டுக்கலாம். இதே ப்ரொசீஜரை நம்ம சாக்லேட் குக்கி டோவுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மாவையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்பாத்தி ரோலரை வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க, நடுவில் எங்கேயுமே கிராக் விழாத மாதிரி. டைம் இருந்துச்சுன்னா இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கத்தி மேலே ஆயில் இல்லைனா பட்டர் தடவி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரோல் பண்ணியிருக்க மாவை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த டிசைன் எவ்வளோ க்யூட் அண்ட் சிம்பிளாக இருக்குன்னு. இந்த மாவை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 சென்டிமீட்டர் திக்னஸ் கரெக்டாக இருக்கும். தான் நம்ம க்யூட் அண்ட் சிம்பிளான பின்வீல் டிசைன் செஞ்சு முடிச்சிட்டோம். பேக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்லேயோ இல்லைனா பேக்கிங் ட்ரேலையோ கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துட்டு அதை நல்லா தடவி விட்டுக்கோங்க. மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லை பட்டர் பேப்பரோ வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஒயிட் பேப்பரை ரவுண்டாக கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச டோவை கொஞ்சம் கேப் விட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்மளோட குக்கீஸ் பேக் ஆகி வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இதை பேக் பண்ண ஒரு கடாயில் கொஞ்சம் உப்போ இல்லைனா மணலோ சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் போல் அதை க்ளோஸ் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருங்க. டென் மினிட்ஸ் கழித்து இந்த கடாய்க்குள்ளே ஒரு ஸ்டாண்டோ இல்லைனா குட்டி பிளேட்டோ வச்சுக்கோங்க. அடுத்ததாக பேக்கிங் ட்ரேவை வச்சு கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக்கீஸை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட யம்மி அண்ட் ஹெல்த்தியான பின்வீல் குக்கீஸ். நோ மைதா நோ அவன் சீரீஸில் இன்னும் நிறைய ரெசிபீஸ் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.